Hey, hello friends. இது ES6 சீரீஸில் வர 5th வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ப்ராமிசஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ட்ரை கேட்ச் ஹெல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராமிஸ் பற்றி கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ சீரீஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்ஸையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கால்பேக் ஹெல்னா என்ன அண்ட் ப்ராமிசஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ப்ராமிசஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அசிங்க் அவைட் இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அசிங்க் அவைட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கோடு வந்து ரொம்ப சின்னதாக எழுத முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த அசிங்க் அவைட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இதில் வந்து எரர் ஹேண்ட்லிங் பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா ட்ரை கேட்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக இருந்த உங்கள் கோடு வந்து திடீர்னு பெரிய கோடாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணிடலாம் ஒரு ஃபங்க்ஷனை. ஸோ இதுக்குள்ளே இருந்து நான் ப்ராமிஸ் டாட் ரிசால்வ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணேன், 10 அப்படிங்கிறத ரிசால்வ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராமிஸ் டாட் ஃபங்க்ஷனை இப்போ வந்து டாட் தென் அப்படின்றத வச்சு நம்மளால் ரிசால்வ் பண்ண முடியும். உள்ள என்ன வேல்யூ இருக்கோ ஸோ இந்த வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசிங்க் அவைட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அசிங்க் அவைட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவை. அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அசிங்க் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணி கால் பண்ணுறதுக்கு நம்ம இஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, இமீடியட் இன்வோக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்படி எழுதும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிடுது. இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு டேரெக்டாக கால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதை கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல அசிங்க் அப்படின்றத ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போது ரெஸ்பான்ஸ் அப்படின்றது 10 அப்படின்னு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து அவைட் பண்ண போகிறோம். ஸோ அவைட் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டோம். இதை இப்போது கன்சோல் லாக் பண்ணும்போது RES அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 10 அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ப்ராமிஸ் வந்துட்டு இந்த அவைட் யூஸ் பண்ணிவிட்டு ரிசால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்போது இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், எரர் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ப்ராமிஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வித் இந்த எரர் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம் சேம் கோடை. ஸோ எந்த அவுட்புட்டுமே வரலை. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கே எரர் ஹேண்ட்லிங் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே சிம்பிளாக ஒரே லைனில் இருக்கிற இந்த கோடு வந்து இப்போது எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ணலை. எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ட்ரை அப்படிங்கிற பிளாக்கும் கேட்ச் அப்படிங்கிற பிளாக்கும் நம்ம எழுதணும். எழுதிட்டு இந்த கேட்சில் வந்து எரர் அப்படின்றது, அதாவது என்ன எரர் வருதோ அந்த ரிஜெக்ட்குள்ளே என்ன ஆர்குமெண்ட் வருதோ அது இங்கே வந்துடும். ஸோ இன்கேஸ் இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணலாம், ஒரு நம்பரும் பாஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த ட்ரை பிளாக்குள்ளே இதை நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஸோ இதை மூவ் பண்ண பின்னாடி என்ன இருக்குன்னா இங்கே வந்து நார்மலாக ட்ரை பிளாக்கில் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக்கில் வரும். ஸோ நான் இப்போ வந்து கன்சோல் டாட் லாக் எரர் அப்படின்னு கொடுத்துட்றேன். கன்சோல் டாட் எரர் எரர். ஸோ இது வந்து ரெட் கலரில் பிரிண்ட் ஆகும் கன்சோல் டாட் எரர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது ப்ராப்பராக எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே எரர் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம். சரி. ஸோ இதில் இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் இருந்துச்சு இந்த ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு லைன் கன்சோல் இருந்துச்சு. சடனாக வந்து இந்த எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ண பின்னாடி இந்த கோட் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராமிசஸை வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே ட்ரை கேட்ச் பிளாக் வந்து ஆட் பண்ணும்போது அந்த கோட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கால்பேக் ஹெல் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் மாதிரியே இங்கேயும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கை எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு இங்கே டாட் கேட்ச் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எனிவேஸ் இது வந்து ஒரு ப்ராமிஸ் தானே. ஸோ இதில் வந்து கேட்ச் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ரிஜெக்டட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ணிடுவோம்.
ஓகே, கிரேட். ஸோ இப்போது இதில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரல, ஆனால் வந்து இந்த கேட்ச் பிளாக்ல வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அகைன் நம்ம கோடு வந்து ஒரே லைனில் சின்னதாக சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ப்ராமிசஸில் இருக்கிற வேறு வீடியோஸும் பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.